ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய காவலர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நேற்று தினம் நடந்தது. ஓகேங்களா, இதற்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காவலர் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4,91,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதுனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் ரிட்டன் எக்ஸாம் கலந்துக்கினாங்கன்னு நம்ம பார்த்தோம். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1:5 ரேஷியோவில் எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணுவாங்க ஃபிசிக்கலுக்கு, அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம தெளிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எவ்வளோ வேக்கண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேங்களா, 11,813. ஓகேங்களா, டோட்டல் வேக்கன்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர், டிஎஸ்பி, ஃபயர்மேன், ஜெயில் வார்டர் எல்லாருமே இதில் அடங்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1:5 ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 59,065 பேர்கிட்ட செலக்ட் பண்ணுவாங்க 1:5 ரேஷியோவில். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு. ஓகேங்களா, இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு கட் ஆஃப் வைப்பாங்க. அதில் இந்த 59,065 பேர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5,50,000. ஓகேங்களா, அதாவது 5.50 lakhs. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் நம்ம இப்போ பார்த்தோம், 4.90 லட்சம். ஓகேங்களா, நான் ப்ளஸ் போட்டுருக்கேன். சில நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 4,90,000 கொடுத்துருக்காங்க. சில நியூஸ் பேப்பரில் 4,91,000 கொடுத்துருக்காங்க. அது 1,500 வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகேங்களா, அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கை பார்க்கலாம். ஓகேங்களா, கேட்டகரி வைஸாக நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் கொடுக்கல, நார்மலாக கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கிடையாது. டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுதான் ஃபைனல் கட் ஆஃபு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா போன வருடம் கட் ஆஃப் மார்க்கோட ஒரு 4 மார்க் அளவுக்கு தான் டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேங்களா, டிக்ரீஸ்லாம் ஆக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, சைக்காலஜியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருந்தது, டிஃபிகல்ட்டுன்னு சொல்லவே முடியாது சைக்காலஜி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது மட்டும்தான் டிஃபிகல்ட்டாக இருந்தது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு, சோஷியல்லாம் எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. ஓகேங்களா, அதனால் கட் ஆஃபு 2 to 4 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அதை வச்சு தான் நம்ம கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மட்டுமே. ஓகேங்களா, கம்யூனிட்டி வைஸாக பார்க்கலாம் எவ்வளோ கட் ஆஃப் கொடுத்துருக்கேன்னு. ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 54. ஓகேங்களா, +or -2 மார்க் கொடுத்துருக்கேன். 2 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா, அதனால் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண சொல்ல முடியாது. ஓகேங்களா, 54 மார்க் தான் கட் ஆஃபாக வரும்னு சொல்ல முடியாது. 2 மார்க் அல்லது 2 மார்க்கு அதிகமாகலாம், 2 மார்க்கு கம்மியாக கூட ஆகலாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, அதனால் +or -2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுக்குவாங்க. பிசி வந்து பார்த்திங்கன்னா 52 +or -2 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்க்கு 44 +or -2 எல்லாத்துக்கும் காமனாக வச்சுக்கோங்க. எம்பிசி அல்லது டிஎன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 52, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 46, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 40, எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 42. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கான ரிட்டன் எக்ஸாம்
எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஓகேங்களா 2020க்கு ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கு 2020க்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் ரிட்டன் எக்ஸாம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 48 மார்க்கு +or-2 மார்க் வந்து நீங்கள் வச்சுக்கணும் ஓகேங்களா. பிசி வந்து பார்த்திங்கன்னா 44, பிசிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 40, எம்பிசி அல்லது டிஎன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 45, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 42, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 34, எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 38. இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் கிடையாது, நோட் கூட கொடுத்துருக்கான் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு ரிட்டன் எக்ஸாம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபாக விடுவாங்க, அதுதான் ஃபைனலு ஓகேங்களா. இது வந்து நம்ம ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகணும், அதனால் இந்த கட் ஆஃபை நான் விட்டுருக்கேன் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 50+ மார்க் எடுத்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. கட் ஆஃபு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது வருஷம் வருஷம் சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா. போன தடவை ரொம்ப கம்மியாக வச்சாங்க கட் ஆஃபு, அதனால் நீங்கள் 50+க்கு மேலே இருந்தாலே ஃபிசிக்கலுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா, தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது ரன்னிங்கும் ரோப்பும் தான் ஓகேங்களா. அதை இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் வைக்கிறதோட 5 மார்க் அதிகமாகவே எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறவங்க நல்லா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஈவெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். எனக்கு 50+ தான் இருக்குது சொல்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மாறும், அதனால் நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபில் வந்துடுச்சுன்னா அப்போ போய் ட்ரை பண்ண முடியாது. ரோப்பு ரன்னிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் இப்போலேருந்தே ட்ரை பண்ணுங்கள். கட் ஆஃப் வந்து வர்றப்போ வரட்டும். கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஜனவரியில் ஸ்டார்டிங்கில் வந்துடும் ஓகேங்களா. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி ஆன்சர் கீ விட்டுடுவாங்க, 23ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. அதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் கீயில் வந்து பார்த்திங்கன்னா இது தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முறையிடலாம் ஓகேங்களா. ஆன்சர் கீயே தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃபோட சென்ட் பண்ணுற மாதிரியா இருக்கும் ஓகேங்களா. நாளைக்கு உங்களுக்கு தெரியும், நாளைக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரூஃபோட புக்கு ஜெராக்ஸு பிரிண்ட் அவுட்டும் எடுத்து நீங்கள் அனுப்புகிற மாதிரியா இருக்கும் ஓகேங்களா. அந்த கொஷனுக்கு கண்டிப்பாக ஆன்சர் தந்துடுவாங்க, ஆன்சருக்கு மாற்றி தந்துடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீன்னு ஒன்று விடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் மார்க் விடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மந்தில் தான் வரும். ஃபஸ்ட் வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. அதுக்குள்ளே வந்துடும், அல்லது 1 வீக் 2 வீக்கு கூட லேட் ஆகலாம் ஓகேங்களா. மேக்ஸிமம் ஜனவரி ஃபஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக்கில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரென்த்தில் தான் ரோப்பை ஏற முடியும், அதனால் அது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. டயட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கணும், அதாவது சாப்பாடு அதிகமாக சாப்பிடாமல் லிமிட்டாக சாப்பிடுங்க இந்த ஃபிசிக்கல் முடிகிற வரைக்கும் ஓகேங்களா. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கும் ஆல் த பெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு கட் ஆஃப் மார்க் எடுத்தவங்களுக்கும் ஆல் த பெஸ்ட் ஓகேங்களா. உங்களுக்கும் சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. நீங்கள் ஃபிசிக்கலில் நல்லா பண்ண. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நாளைக்கு. நன்றி, வணக்கம்.